11:30 மணிக்கு போய் அந்த ஆளு சொல்லியிருக்கான், முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் ஓட்டுறீங்க, நீங்களா அவ்வளவு பெரிய ஆட்களா? இதே அதிமுக ஆட்சியா இருந்தா உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க. நாங்களால உங்களை போராட விட்டுருக்கோம். கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்புறுதி வந்து யோசனை வரல வடிவேலு. அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம்னு களப்புறுதி வச்சிருக்காங்க. துறை சார்ந்த அமைச்சர் பார்க்கலாம். இவரு என்ன நடந்துகிட்டு இருக்கு? நல்ல ஃபைட் இருக்கா? இவரு சேகர் பாபு துடிக்கிறாங்க. எல்லாரும் சேகர் பாபு. ஏன் அவர் துடிக்கிறாரு? ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு. எனக்கு ஒண்ணு, நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிக்கணும், எங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும், இல்ல சித்தரஞ்சன் சாலையில வீடு வேணும், இல்ல சிஐடி காலனியில எங்களுக்கு வீடு வேணும். போன ஆண்டு பட்ஜெட் 8157 கோடி. எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்கடா? எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்க? துப்புரவு பணியாளர், தூய்மை பொறியாளர் கொடுத்து, டேய் நாய சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா? சில அனாத பிணங்கள் வரும், அழுகி போன நிலையில வரும். இத மருத்துவர்கள் தொடமாட்டாங்க, செவிலியர்கள் தொடமாட்டாங்க. அது மண்ணு கிண்ணு எல்லாம் அங்கிஞ்சு சலம் புழு விழுலாம் வச்சுக்கோ. அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவன் சொந்தக்காரன் வர்ற வரைக்கும் அதை பாதுகாப்பது என்னுடைய தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களை தனியார்மயமாக்குவதை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொடர்ச்சியாக 10 நாட்களாக ரிப்பன் மாளிகையினுடைய நடைமேடையில் அந்த மக்கள் போராடுறாங்க. எல்லா ஊடகங்களுமே அதை வந்து எடுத்து போட்டுருச்சு. ஆனா காணொலியாக பார்ப்பதற்கும் நேரில் போய் பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம். ஏதோ ரிப்பன் மாளிகை பக்கத்தில் அந்த மக்கள் ஒரு சாமியான பந்தல் போட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சொகுசா பெட் எல்லாம் போட்டுக்கிட்டு போராடுறாங்க அப்படின்னு வெளியிருந்து பார்த்திருப்பாங்க. இந்த வைக்கிற இந்த பிளக்ஸ் இன்னைக்கு முடிஞ்சுச்சுன்னா நாளைக்கு வைக்க முடியாது. இது போல பேனர் பிளக்ஸ் இதையே பந்தலா மாத்தி அதுல ஒரு 4 அடி தான் நிக்க முடியும். அதுக்கு இன்னும் நிக்க முடியாது. அந்த பந்தல் தட்டுது, மேல பேனர் தட்டுது. அதுல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு 10 நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு. யார் அவங்க? வெண்ணிலா கூட அழகா சொன்னாங்க, நாம சாப்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து குப்பையில போட்டுறோம், வாழைப்பழத்தை எடுத்து போட்டுறோம். இதெல்லாம் தாண்டி பேம்பர்ஸ், சலம் சீல் வச்ச இந்த புண் போட்டு கவர், இதெல்லாத்தையும் தூக்கி போடுறோம். இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட முடியாது. அதை எடுத்து துப்புரவுப்படுத்தி அதை குப்பைத்தொட்டில போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குடியிலையும் பள்ளிக்கரணையும் போட்டு நீங்க 4-5 பேரை பார்க்க முடிஞ்சு. 4-5 பேரோட கையும் கிட்டத்தட்ட அழுகி போயிருக்கு. யாருக்குமே அந்த கை உறை கிடையாது, முகக்கவசம் கிடையாது, காலுறை கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், சென்னையில கடந்த பெருவெள்ளம், ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர் அவர் வந்துட்டு இருக்காரு. சாலையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, மலம் ஜலம் எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு துப்புரவு பணியாளர், தூய்மை பொறியாளர் கொடுத்துட்டு, டேய் நாய சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா? இதுதான் இந்த ஆட்சியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம். அவனை பொறுத்தவரைக்கும் நாய், அவனை பொறுத்தவரைக்கும் நாம எல்லாரும் நாய். ஆனா அவன் யாரு? இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள். ஆனா என்ன சொல்லுவாங்க, நாங்க துப்புரவு பணியாளர் தான் இருந்துச்சு, அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம். பேர் வச்சிய நாயே, சோறு வச்சியா? பேர் வச்ச நாங்க தான் அரவாணிங்கிறத திருநங்கைன்னு மாத்தணும். அப்படி பேர் வைப்பாங்க, அழகழகா பேர் வைப்பாங்க. ஆனா அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? இவங்களுக்கு அருந்ததிய சமூகத்தின் மீதோ பறைய சமூகத்தின் மீதோ கோபம், வருத்தம், அவங்களை வந்து நசுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவனை பொறுத்தவரைக்கு பணம், அவ்வளவுதான் பணம். அண்ணன் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சொன்னாங்க இல்லையா, 2700 கோடி ரூபாய் இந்த தூய்மை பணிக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார். 2700 கோடி ஒரு ஆண்டுக்கு. தமிழ் இந்த சென்னை மாநகராட்சியில அதிகபட்சமாக 17,000 தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்களா? அதிகபட்சம் 17,000 பேருக்கு மாத சம்பளம் 30,000 ரூபாய் போட்டா கூட ஒரு மாசத்துக்கு 51 கோடி வருதுங்க. 30,000 அதிகபட்ச சம்பளம் சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச சம்பளமே 25,000 சிம்மன் சொல்லிருக்காங்க எல்லாருக்கும். 30,000 சம்பளம் போட்டா கூட இந்த 17,000 தூய்மை பணியாளர்களுக்கு 51 கோடி வருது. அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி வருது. 2,700 கோடி எவன் தாலியா இருக்கடா நீ 2,700 கோடி போடுற? எதுக்கு போடுற? அப்ப என்ன கமிஷன்? தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா 20% இருந்து 30% கமிஷன் எதுங்க போவோம்? சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம். அது ஹம்மர் காராவும் ஃபார்ச்சுனர் காராவும் மரியா சொன்னது போல அது லேண்ட் குரூசர் காராவும் வெளியே வரும்.
ரேஞ்ச் ரோவரா வெளியே வரும், ஃபெராரியா வெளியே வரும். அதுக்காகத்தான் ஏன் சேகர் பாபு துடிக்கிறாங்க எல்லாரும். சேகர் பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு? ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு துப்புரவு பணியாளர் மேல, ரொம்ப பிரியம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கட்டிட்டு இருக்காங்க, யாரு போய் பார்க்கணும்? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்படுதுங்க, யாருக்கு போய் பார்க்கணும்? அந்த பேருந்து நிலையம் வரக்கூடிய கார்பரேஷன் அதிகாரி போய் பார்க்கலாம், தாம்பரம் மாநகராட்சி போய் பார்க்கலாம், துறை சார்ந்த அமைச்சர் பார்க்கலாம். இவரு என்ன நடந்துகிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா? இவரும் தனியா போய் பழக்கமே கிடையாது. அவருக்கு ஆண்கள் என்றாலே ஒவ்வாமை, அவருக்கு ஜோடியத்தான் போவாப்ல. 11:30 மணிக்கு போய் அந்த ஆளு சொல்லிருக்கான், முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் ஓட்டுறீங்க, நீங்களா அவ்வளவு பெரிய ஆட்களா? இதே அதிமுக ஆட்சியா இருந்தா உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க, நாங்களால உங்களை போராட விட்டுருக்கோம். எப்படி போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களா? உங்களை போராட விட்டுருக்கோம்ல, அதுவே நாங்க கொடுக்க மிகப்பெரிய ஜனநாயகம். இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியா அக்கா பிரியா அவங்க சொல்றாங்க, நாங்க ஒன்னும் அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி இல்லையே, இது சென்னை மாநகராட்சியில போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்துற உரிமையை கொடுத்திருக்கோம். எப்படி கழிவறையை அவன் இல்லைன்னா அந்த கழிவறை நாரி போயிடும், நீங்க போற கழிவறை அவன் இல்லைன்னா நாரி போயிடும், அந்த கழிவறையை பயன்படுத்த உரிமையை கொடுத்திருக்கோம். இப்ப அது சொன்ன உடனே அது செய்தியா மாறி நாங்களா பேசணும். இப்ப நேத்து நைட்டு அதையும் இல்லையா, டாய்லெட் கூட யூஸ் பண்ண கூடாதுட்டாங்க. 10 நாள் இந்த மக்கள் போராடி இருக்க சென்னையினுடைய மிகப்பெரிய முக்கியமான பகுதிகள் நாரி கொண்டிருக்கிறது. நாம எல்லாரும் வெள்ளம் வந்தா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சி போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு யூடியூப் போட்டுக்கிட்டு நல்லா காபி போட்டு ஒரு காரச்சவ மிச்சர் வச்சுக்கிட்டு பச்சி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த வெள்ளம் வந்தா தரையிறங்கி முதல்ல அந்த வெள்ளத்துல என்ன மாட்டிக்கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ள வெள்ளம் வராமல் தடுப்பது இதே தூய்மை பணியாளர்கள் தான். அவர்கள் இல்லை என்றால் 20 விழுக்காடு 30 விழுக்காடு மூழ்கிற சென்னை 100 விழுக்காடு மூழ்கி பெறும், பல பேர் செத்து போயிருவான். அப்போ அவங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் கேட்டல, எனக்கு ஒண்ணு நீங்க உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிக்கணும், எங்களுக்கு ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும், இல்ல சித்தரஞ்சன் சாலையில வீடு வேணும், இல்ல சிஐடி காலனியில எங்களுக்கு வீடு வேணும் அப்படிலாம் அவங்க கேட்கல. இல்ல வேளச்சேரியில எங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க, இல்ல காசாகரன்ல கொடுங்க, இல்ல ஜி ஸ்கோர்ல கொடுங்க அப்படிலாம் அவங்க கேட்கல. அவங்க என்ன கேட்கறாங்க, என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று, நிரந்தர பணியா மாற்று, குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து, நான் இறந்து விட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு, அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடு. அடிப்படை கடமை. நாங்கள் தான் மே 1ஆம் தேதி கொடியேற்றுவதற்கான உரிமையை வாங்கி கொடுத்தது, மே 1ஆம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா தான் பாரு. அவரு மே 1ஆம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க, வாரத்தில் ஒரு முறை விடுமுறை கேட்கிறான், அதை தர வக்கு இல்ல, மனசு இல்ல. ஏன்? தனியார் முதலாளி கோச்சிக்குவாங்க. இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான 10 நாட்கள் மக்கள் போராடுறான். இரவோடு இரவா ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுதுங்க. நேத்து பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் 10 மண்டலங்கள் மற்றும் மண்டலம் 7 உள்ள 3 வார்டுகளும் தனியார் நிறுவனங்களின் வழியே செயல்பட தொடங்கின. இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் 5 மற்றும் 6 மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 1/8/2005 முதல் மண்டலம் 5 மற்றும் 6 உள்ள சுய உதவி குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிறுவனத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒரு அறிக்கை. இந்த அறிக்கை எதுக்கு போடுற? அந்த கான்ட்ராக்ட் போட்டா அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்டிருப்பான், என்னப்பா 10 நாள் மக்கள் போராடுறான், எங்களுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் பிரச்சனை? ஐயோ சாமி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இந்த உடனே அறிக்கை போடுறோம் பாருங்க, ராம்கி நிறுவனம் தான் பண்ண போது, அதனால மக்கள் போராடல பிரச்சனை கிடையாது அப்படின்னு அறிக்கை போடுறாங்க. ஏன்னா கமிஷனை வாங்கி சேகர் பாபு, மேயர் பிரியா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 50 பேர் நக்கிட்டான். கமிஷன் சென்னை மாநகராட்சி முழுக்க கமிஷன். சென்னை மாநகராட்சியுடைய போன ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாங்க? 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வலிக்குது. 17,000 பேருக்கு. போன ஆண்டு பட்ஜெட் 8,157 கோடி. எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்கடா? எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்க? 8,157 கோடி எதற்கடா? என்ன பண்ற? மாநகராட்சியுடைய வேலை என்ன? வரி வாங்குவது மட்டும் தானா? இத பேரு பெருநகர சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எல்லாமே அப்படிதான் வைப்பாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், நான் கூட சொன்ன ஸ்னேகா, அந்த பேர்ல விழுந்துட்டேன் பாருல விவேக், அது மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டா. அது மாதிரி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரொம்ப இதா இருக்குமோ, நாரி கிடக்கு.
கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. எங்க அண்ணன் எல்லா ஸ்கேமையும் பத்தி பேசினாங்க. எங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம், அடி 2010-11 டேய் மண்ட ஓடு மட்டும் விலை போகும்னா கலட்டி வித்துருவாங்கடா அப்படின்னாரு. இவங்க மண்ட ஓட கூட இல்ல, கழிவறை. ஏங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு, ரேஷன்கள்ல ஸ்கேம் பண்றாங்க, மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க. அது கூட ஒரு சரி போயிட்டு போ, ஏதோ பண்ற பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற பொழைச்சிட்டு போன்னு விட்டுறலாம். பியர் பாட்டில் கூலிங்கா இருந்தா 20 ரூபா வாங்குற போய் தொலைன்னு விட்டுறலாம். ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த 2 பகுதியில் டாய்லெட் இருக்கு பாருங்க, டாய்லெட் சீட்டு, இதை சுத்தப்படுத்துகிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 3 ரூபா 18 காசு. எப்ப வரைக்கும்? 2022 பிப்ரவரி வரைக்கும் 3 ரூபா 18 காசு இருந்தா ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும். இவன் வந்த உடனே யாரு? டப்பா அப்பா, எல்லாருக்கும் அவப்பா, அட பட்டதெல்லாம் ரொம்ப தப்பா வந்த உடனே அவரு இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்பொழுது வந்து யோசனை வரல வடிவேலு, அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம்னு கலப்பொழுது யோசிச்சிருக்காங்க. யோசிச்சு 3 ரூபா 18 காசுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு கொடுக்கறான். கொடுத்து எவ்வளவு தெரியுமில்ல? 380 ரூபாங்க ஒரு சீட்டுக்கு. சென்னை லீமெரிடியன்ல கூட அவ்வளவு 380 ரூபாய்க்கு சுத்தப்படுத்துறது கிடையாது. லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாதுங்க, கிரீன் பார்க்ல கூட பண்றது இல்ல. 380 ரூபாய்க்கு என்னப்பா ஊத்து? அப்படி தெரியாம 380 ரூபாய்க்கு ஒரு டாய்லெட் ஒரு தடவை கழுவுங்க. ஒரு தடவை ஒரு டாய்லெட்டை கழுவ 380 ரூபாய். என்ன ஊத்துவ? தங்கத்தை எதுவும் ஊத்துவியா கரைச்சி? இல்ல மணமணன்னு சந்திர கட்டை எதுவும் கரைச்சி ஊத்துவியா? இல்ல ஜவ்வாதுகள் எதுவும் போடுவியா? ஆனா நாரி தொலைது அந்த டாய்லெட் போக முடியாது, எந்த கழிவறையும் பயன்படுத்த முடியாது. ஆனா 380 ரூபாய் போட்டு 2022 இருந்து 23 வரைக்கும் ஓர் ஆண்டுல டாய்லெட் கழிவு இவன் கொள்ளையடிச்சது மட்டும் 1000 கோடி என்றால் நாசமா போவீங்கடா, நாசமா போவீங்க. நாங்கள் கேட்பது 1000 கோடி அல்ல, மாதம் வெறும் 51 கோடி மட்டும்தான் இருந்தா 17,000 பேருக்கு 30,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கொடுக்க முடியும். அத்தனை பேரும் 30 வருஷமா உழைச்சவன், 15 வருஷம் உழைச்சவன், எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும், எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும், இது எந்த வழியா வருது, பைப் எந்த வழியா வருது, எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள். நீ வடநாட்டுக்காரன், அவனுக்கு கிழக்கும் தெரியாது, மேற்கும் தெரியாது, தெற்கும் தெரியாது, வடக்கும் தெரியாது. அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி பொத்துக்கிட்டு வந்துடும், மொத்தமா சாக வேண்டியதான். நான் வந்து இது அடைச்சிருக்குப்பா பையா வான்னா அவன் வந்து பைய வருவான், அதுக்குள்ள நான் மூழ்கி இங்கிட்டு கிடப்பா அப்பா அப்படின்னு லட்சத்துக்கு அவனுக்கு வேண்டியதான். அப்புறம் அல்றதுக்கு தான் வருவாங்க. இன்னைக்கு அரசு நம்ம எல்லாரும் தூய்மைப்படியாக சுத்தப்படுத்துற பேசுறோம். அரசு மருத்துவமனையை தனியார் கொடுத்துட்டாங்க. அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த யூபிஎஸ் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் அங்க என்ன வேலை செய்வாங்கன்னு அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க, சில அனாதை பிணங்கள் வரும், அழுகி போன நிலையில வரும், இத மருத்துவர்கள் தொடமாட்டாங்க, செவிலியர்கள் தொடமாட்டாங்க. அது மண்ணு கிண்ணு எல்லாம் கஞ்சி சலம் புல்லு குள்ளா வச்சுக்கோ. அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவன் சொந்தக்காரன் வர்ற வரைக்கும் அதை பாதுகாப்பது என்னுடைய தூய்மை பணியாளர்கள். நீ அவனை தூக்கி தூர போட்டிருக்கிற. இந்த மண்ணுக்கு பொழைக்க வந்தவன், இந்த மண்ணுக்கு பொழைக்க வந்தவன் பூர்வகுடி மக்களை. மரியா சொன்னாங்கல்ல, எல்லோரும் நான் நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் பணி செய்யணும். இல்லை, இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் தூய்மை பணியாளர்களாக இந்த நிலத்தில் இருக்காங்க. இது எல்லோருக்குமான பிரச்சனை, இது ஒரு சாதிக்கான பிரச்சனை அல்ல, இது தமிழ் குடிகளுக்கான பிரச்சனை, மனிதர்களுக்கான பிரச்சனை முதல்ல. அதனால தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிக்குது. நீ இன்னைக்கு ரத்து பண்ணுவ, அதிகபட்சம் ஓராண்டு ஆடுவியாடா, ஓராண்டு. நீ மொத்தமா அண்ணன் கலைஞர் மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, உங்களை மொத்தமா விடுவோம். நாங்க அதிகாரம் நிலையானது கிடையாது, தலைகீழ் மாறும். இந்தியாவினுடைய இந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அது மறுசுழற்சி செய்தால் 1 லட்சம் கோடி. ஆனா எவனும் பண்றது இல்ல. அந்த 1 லட்சம் கோடியில 13 விழுக்காடு பங்கு தமிழ்நாடு, இந்தியாவினுடைய மொத்த குப்பையில 13 விழுக்காடு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதை மறுசுழற்சி பண்ணினால் கூட வருகிற 1 லட்சம் கோடியில குறைந்தபட்சம் 13,000 கோடி தமிழ்நாடு கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டாது நீ வந்து செய்யலாம். அதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நோ, எங்களுக்கு தேவை கமிஷன். கல்லா அள்ளிக்க கமிஷனை கொடு, மண்ணா அள்ளிக்க கமிஷனை கொடு, கிராவலா அள்ளிக்க கமிஷனை கொடு, மண்டலா அள்ளிக்க கமிஷனை கொடு. நீங்க எங்களை திட்டுறீங்களா, நல்ல திட்டுங்க, கொஞ்சம் கமிஷன் மட்டும் கொடுங்க சீமான். அவன் அன்னை அவன் நினைக்கிறான் ஸ்டாலின் சீமானுக்கு பணம், டேய் நாங்க ஒரு 500 கோடி கொடுத்தா அவங்கள அப்படி கூட திட்டலாம்டா, அவங்கள அப்படி கூட திட்டலாம், அப்படி கூட திட்டலாம். போடா திராவிடமே, போயா கருணாநிதி, போயா சோனியா காந்தி, ராஜபக்சே அப்படி கூட திட்டலாம்.
என்னன்னு திட்டிக்கலாம். அவங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய இலி கூட்டம், அதனால் திராவிட கூட்டம். ஆனா அன்பு தினேசன் இங்க வந்து குப்பையை பத்தி பேசணும், இல்ல தூய்மை பணியாளர் பத்தி பேசணும். குப்பையை பத்தி பேசாம சுபையை பத்தி பேசினாரு. அப்பதான் எங்க அண்ணன் சொன்னாரு, டேய் குப்பையை பத்தி பேசாம என்ன சுபையை பத்தி பேசுறாரு, அதுவே ஒரு குப்பை தானடா, அதனாலதான் அவன் பேசுறான்னு. அதனால அண்ணன் தினேசன் பேசுனது சரிதான். தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் வெல்லும். ஒரு நாள் இந்த ஆட்சி மாறும் பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பொறியாளர்களாக சென்றவன் சீமான் ஆட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவார்கள். நன்றி, வணக்கம்.